அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பாட்டு பார்க்க போகிறோம்னா சந்தோஷம் பொங்குதே அந்த பாட்டு தான் பார்க்க போகிறோங்க. நம்ம வந்து இந்த பாட்டு வந்து மத்திம ஸ்ருதியில் வாசிக்க போகிறோம். ராகம் வந்து சங்கராபரண ராகம். ஸ்கேலில் சொல்லணும்னா மேஜர் ஸ்கேல். சா ரீ டு கா டு மா ஒன் பா தா டு நீ டு சா இதில் தான் நம்ம வாசிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து ஈல டியூன் பண்ணிக்கோங்க. ஈல டியூன் பண்ணாலுமே நான் வாசிக்க போகிறது மத்திம ஸ்ருதி. மத்திம ஸ்ருதினா மாவை வந்து சாவா நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த மா இருக்குங்களா, இதை வந்து நம்ம சாவா எடுத்துக்க போகிறோம். சா ரீ டு கா டு சா இருக்குது. சா ரீ டு கா டு மா ஒன் பா த டு நீ டு சா. இந்த மா சா எடுத்திங்களா, அதே மேலே முடியும் போதும் அந்த மாவை தான் வந்து சாவாக வந்து முடிக்கணும். சரிங்களா? நார்மலாக நம்ம வாசிக்கிறது சா வந்து ஓப்பன் சாவாக எடுத்துப்போம். இப்போ மாவை நம்ம சாவாக எடுத்துருக்கோம். நான் ஒரு முறை இந்த பாட்டு வாசிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இதே போலமா காலேருந்து பாட்டு ஸ்டார்ட் ஆகும். க க க ரி ரி சா அந்த மாதிரி போகும். நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஒரு முறை வாசிச்சுன்னா அடுத்து போலாமா? டூ டைம்ஸ் வாசிக்கலாம். அகைன் பல்லவி. பழைய வாசி முடிச்சிடணும். நான் சொல்கிறப்ப ரிப்பீட் பண்ணுறீங்களா? மத்திய மசூதியில் நம்ம கா எங்கே இருக்குன்னா தா டூ தான் நம்ம காவா எடுத்துக்கிறோம். சா இது இங்கே பாருங்க, மா இருக்குங்களா, மா தான் சா. அதுக்கடுத்து பா வந்து ரீயா வரும், தா வந்து காவா எடுத்துக்கிறோம். வாசிக்கலாமா? க க க ரி ரி சா க க க ரி ரி சா. வாசிங்க நீங்களும் என் கூட சேர்ந்து. க க க ரி ரி சா க க க ரி ரி சா. க க க க ப ம க ரி. ஓகே, ரொம்ப ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்குல்ல. பாட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடு தான் இது. நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்க, வந்துடும். க க க க ப ம க ரி ரி ச நி ச ரி 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 ச நி ச ரி 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 ச நி ச பப்பா மக க ரி ரி ச. இதை வந்து நீங்கள் சாலிதே ஸ்லைட் பண்ணலாம், இல்லை ரீலேருந்து கூட போகலாம். மொத்தம் இது 2 டைம்ஸ் வாசிக்கணும். சந்தோஷம் பொங்குதே 2 முறை வாசிக்கலாம். அடுத்து சரண போலாமா? சா ச ச ச ரி ச நீ. நீ எல்லாம் வந்து இங்கே கீழே வரும். நம்ம நார்மலாக வாசிக்கும்போது செகண்ட் ஸ்ட்ரிங் போகும். இப்போ மத்தியம ஸ்ருதின்றதுனால மா தான் சாவா எடுத்துக்கிட்டோம். அது பேக்கில் இருக்கிறது அந்த காவோ ரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா நீ தாவோ ஒர்க் ஆகும். சா ச ச ச ரி ச நீ. நீங்கள் வாசிங்க, நான் ஒரு முறை பாடுறேன். சா ச ச ச ரி ச நீ நி ச ரி 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 க த நி சா. இந்த ரீ தான் சொன்னாலே முதல்ல, அந்த ரீ வந்து இப்போ நம்ம தாவா எடுத்துக்கிட்டோம். த நி சா கப்ப கப்ப மம்ம ரிம ரிம க க க. இது ரொம்ப வந்து அசைச்சு வாசிக்கணும், காம்ப்ளிகேட்டட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நார்மலாக வாசிச்சாலே போதும். இந்த பாட்டு தேவையான இடத்துல மட்டும் வாசிச்சுக்கலாம். கப்ப கப்ப மம்ம ரிம ரிம க க க சா ச நி ச ரி 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 ப ம க ரி சா. இந்த பா ம க ரி சா மட்டும் லேசாக ஒரு குழஞ்ச மாதிரி வரணும். ப ம க ரி சா லேசாக ஒரு பெண்டு பாருங்க. ம க ரி சா அந்த வளைவு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ச ச நி ச ரி 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 ப ம க ரி சா. ப க க க ரி ரி சா க க க ரி ரி சா. க க க க ப ம க ரி
ச நி ச ரி 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 ச நி ச ரி 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 ச நி ச அப்பா மகன் ரி ரி சா. பாட்டு ரொம்ப ஈஸியானதாங்க. ஒரு 4லேருந்து 6 லைன் தான் இந்த பாட்டு. நோட்ஸில் எழுதி பாருங்கள். எழுதிட்டு அந்த பாட்டு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஒரு முறை பாடி பாருங்கள். அந்த எப்படின்னா சுரம் ஃபுல்லாகவே பாடுங்க. க க க ரி ரி சா க க க ரி ரி சா க க க க ப ம க ரி ரி ச நி சா. இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் அழகாக நீங்கள் முதல்ல பாடுங்க. பாடிட்டீங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்கேலில் கூட வாசிக்கலாம். எதுக்காக மத்தியம ஸ்ருதியில் வாசிக்கிறோம்? சா நார்மலே வாசிட்டு போயிடலாமன்னா நீ தான் வாசிக்கிறதுல சில பேர் வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்கில் வாசிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்லைடிங் நோட்டு சாலேருந்து நீ போகிறது தா போகிறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்ட்ரிங் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்லைடிங் நோட்டு ஈஸியாக வாசிக்கணும் வந்து நம்ம மத்தியம ஸ்ருதியாக வாசிக்கிறோம். மத்தியம ஸ்ருதி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாட்டு வாசிச்சு பாருங்கள். வந்துச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டு உங்களால் வாசிக்க முடியுதுன்னா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.